சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். யமவாதை கணலை வளர்க்கு மெய்யென்றே வேளான். வேளான்ங்கிறது மன்மதனுக்கு இன்னொரு பேர். அவனும் மெய் விட்டான். நமக்கே இந்த மன்மதனா இருந்த நம்ம சரீரமே அவஸ்தன்னு சொல்லி அவனும் தன்னுடைய சரீரத்தை துறந்தான். மன்மதனே தன்னுடைய சரீரத்தை துறந்தான் என்றால் அப்படி சொல்ற, மன்மதனே தன்னுடைய உடலை உகுத்து விட்டான் என்றால் என்னில், அதனால வேளான் அவனும் மெய் விட்டான் என்னில். அப்படின்னா அந்த எண்ணில்ங்கிறது அவரோட சேர்க்குறது. எண்ணில்னா என்னிடத்தில் அர்த்தம் இல்லை, அவனே உடம்பை விட்டுட்டாங்கிற போது அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கறது. மிக்கோர் துறக்கை விதி என்றோ தோழி. மிக்கோர்னு சொன்னா மெய் கண்டோர்னு விளக்கம் சொல்லப்பட்டு, உண்மையை உணர்ந்தவர்கள் உடலில் பற்றை துறப்பது முறையல்லவா, அச்சரீரத்தை விடுதல் கிரமம் அல்லவோ. தமிழ் மொழிபெயர் கிரமம் அல்லவோ, விதி என்றோ தோழி. நாமளும் இந்த சரீரத்தில் அபிமானத்தை விடணும். அதனால் இந்த பாடல் முழுவதும் என்ன சொல்லுகிறதுனா, பிரம்மச்சரியம் பிரதிஷ்டாயாம் வீரியம் லாபா என்று பதஞ்சலி முனிவர் சொல்றார். மனிதன் எப்பொழுது பிரம்மச்சரியத்தில் உறுதி பெறுகிறானோ அப்பொழுது அவனுக்கு அறிவு உறுதி பெறுகிறது. அதனால் பாலுணர்ச்சியை வென்றால்தான் அறிவு ஒழுங்காகும், அறிவு முறைப்படும், அறிவு செம்மையாக இருக்கும். எனவே பாலுணர்ச்சியை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது கருத்து. இல்லறத்தில் இருப்பவர்கள் பாலுணர்ச்சியை முறையாக கையாள வேண்டும். துறவு மேற்கொண்டவர்கள் பாலுணர்ச்சியை அறவே நீக்கிவிட வேண்டும், பாலுணர்ச்சியை அறவே வென்றுவிட வேண்டும். நல்ல நூல்களை படிப்பதன் மூலமாகவும், இதுக்கெல்லாம் நிறைய உபாயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஒரு சமீபத்தில் ஒரு விஜய் பாரத்லேயே ஒரு ஆர்டிக்கல் வந்தது பிரம்மச்சரியம்னு சொல்லி. இப்போ இல்லை, ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஆர்டிக்கல், வெரி குட் ஆர்டிக்கல் ஃபார் பிரம்மச்சரியம், நல்லா இருந்தது. அப்போ இந்த பிரம்மச்சரியம்ங்கிறது நல்லா சாதாரணமாக அது மனசார பேசணும். அந்த விஷயத்தை சொல்லப்போனால் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, கல்லூரியிலாம் இந்த செக்ஸ் எஜுகேஷன் வேணுமா வேண்டாமான்னு பெரிய இது இருக்குது, வாத பிரதிவாதங்கள். நான் அந்த புஸ்தகங்களெல்லாம் படித்தேன். நமக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இதில் அந்த புஸ்தகங்களெல்லாம் படித்து பார்த்தேன். வேணுமா வேண்டாமாங்கிறத பற்றி அதை பற்றி இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே, அது என்ன, எந்த அளவில், அது எதனால் அப்படி சொல்கிறாங்க, வேணும்னு சொல்கிறவங்க எந்த காரணத்தினால சொல்கிறாங்க, வேண்டாம்னு சொல்கிறவங்க எந்த காரணத்தினால சொல்கிறாங்கன்னு பார்த்தா, வேண்டான்னு சொல்கிறவங்க பெரும்பாலானவர் அந்த வேணும்னு சொல்கிறவங்க புஸ்தகத்தை படித்த மாதிரி தெரியல. கேட்டால் சாஸ்திரப்படி சொல்லி கொடுத்துறது நல்லது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.